அவர்கள் தொடர்ந்து 2 வாரங்களாக இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வருகிறார்கள். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்க காட்சி, ஒருபுறம் எழும்பூரில் அந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மற்றொரு புறம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த பள்ளிக்கல்வித்துறை வளாகம் அருகே அந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. மறியல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 2 வாரங்களாக அவர்களுக்கு போராடுவதற்கு இடம் கூட ஒதுக்கீடு செய்யாமல் அவர்கள் தொடர்ச்சியாக காலையில் கைது, மாலையில் அவர்கள் விடுவிப்பு என்றும் மறுநாள் காலையில் போராட்டம் என்பது சென்னை மாநகரில் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக அன்றாட காட்சிகளாக மாறி இருக்கிறது. ஆசிரியர்களின் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்களோடு அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து 2வது வாரமாக இன்றும் நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் எழும்பூரிலும் நுங்கம்பாக்கத்திலும் சாலை மறியலில் இன்று ஈடுபட்டார்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு பலமுறை வலியுறுத்தியும் அவர்களுடைய கோரிக்கைகளை எழுப்பியவாறு முழக்கங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த சம வேலைக்கு சம ஊதியம், அதாவது மே 31ஆம் தேதி நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் மே 31ஆம் தேதி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குபவர்களுக்கு ஒரு ஊதியமும், ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் வேலைவாய்ப்பு ஒரு ஊதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாததை கண்டித்து 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம், ஆனால் ஜூன் 1ஆம் தேதி அதே பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3750 ரூபாய் முதல் 13,000 ரூபாய் வரை இந்த ஊதிய வித்தியாசம், அவர்களுடைய அனுபவம் மற்றும் அவர்களுக்கான பல்வேறு பணிக்கொடைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கணக்கிட்டு அந்த ஊதியத்தில் பெரிய முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முரண்பாட்டை களைய வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்களின் கோரிக்கை. இடைநிலை ஆசிரியர்களின் இந்த போராட்டம் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியோ அல்லது அவர்களது போராட்டத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்தோ எந்த விதமான தீர்வும் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது. அதை அவர் அளித்த அந்த பேட்டியின் போதும் வாக்குறுதி அளித்துவிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாததற்கு என்ன காரணம் என்றும், எங்களுக்கு போராடுவதற்காவது இடத்தை ஒதுக்கீடு செய்யுங்கள் என்றும், நாள்தோறும் காலையில் கைது செய்து மாலையில் விடுதலை செய்வதும், மறுநாள் காலையில் இதே போல போராட்டம் தொடர்வதும், பின்னர் குண்டுக்கட்டாக கைது செய்வதும் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 12,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த ஊதிய முரண்பாட்டால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்படுகிறார்கள். இதே போல நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த அன்பழகன் மாளிகை அமைந்துள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தின் அருகிலேயும் இந்த போராட்டம் நாள்தோறும் தொடர்ந்து நடைபெறுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் இரு தரப்பினரும் வெவ்வேறு இடங்களில் தங்களது கோரிக்கைகளை, முழக்கங்களை எழுப்பி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக வாகனங்களில் ஏற்றி அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். ஏராளமான பெண் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் குடும்பத்தோடு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசு அவர்களோடு விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்றும் வற்புறுத்தி வருகிறார்கள். அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், இப்போது கருநாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களோடு கலந்து ஆலோசனை நடத்தக்கூடிய அந்த காட்சியும், காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் கடந்த 4.5 ஆண்டுகளாக எங்களது பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் இருவரின் கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை என்பதே இந்த ஆசிரியர்களின் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்களுடைய போராட்ட களத்தில் இப்பொழுது அரசியல் கட்சிகளும் இந்த ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள்.